45 டன் எடையுள்ள ஒரே கல்லில் 1.5 வருடமாக பார்த்து செதுக்கி வடிவமைக்கப்பட்ட 22 அடி உயர அபய ஆஞ்சநேயர் சிலையை நிறுவி பின்னர் கோவில் கட்டப்படுவது எதற்கு? கரிக்கோல ஊர்வலத்தில் ஆஞ்சநேயரை பார்ப்பது அத்தனை பாக்கியமா? மாமல்லபுரத்தில் பிறந்த இந்த ஆஞ்சநேயர் எங்கு வசிக்கப் போகிறார்? வாருங்கள் பார்க்கலாம். தெலங்கானா மாநிலம் நலகொண்டா நகரத்தில் புதிதாக 50 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் கோவில் கட்டப்பட இருக்கிறது. முன்னதாக கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பு 45 டன் எடை கொண்ட கருங்கல்லில் சிலை வடிக்கும் பணிகள் தொடங்கின. தொடர்ந்து பல மாதங்களாக சிற்பி சடகோபன் ஸ்தபதி தலைமையில் சிற்பிகள் இரவு பகல் பாராமல் கண் விழித்து நேர்த்தியான முறையில் வைணவ ஆகம முறைப்படி ஒரு கையில் கெதை மறு கையில் ஆசீர்வதிக்கும் அபய திருக்கோலத்தில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அழகு வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த ஆஞ்சநேயர் சிலை சிற்ப கலைக்கூடத்தில் இருந்து பூஜைகள் செய்யப்பட்டு கண்டெய்னர் லாரி மூலமாக நலகொண்டா நகரத்திற்கு புறப்பாடானது. உற்சவர் சிலையை எப்போது வேண்டுமானாலும் தெருக்களில் வீதி உலா கொண்டு வரும்போது பக்தர்கள் தரிசிக்கலாமாம். ஆனால் கருங்கல் மூலவர் சிலை மட்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு வெளியில் ஊர்வலமாக கொண்டு வர முடியாது. அதனால் கரிக்கோல ஊர்வலத்தில் ஆஞ்சநேயர் சிலை அருள்பாலிக்கும் காட்சிகளை பார்ப்பது பக்தர்களுக்கு கிடைக்கும் ஒரு பாக்கியம் என்று ஐதீகம் கூறுகிறதாம். கரிக்கோல ஊர்வலம் முடிந்த பிறகு வருகிற 11ஆம் தேதி அங்கு கோவில் கட்டப்பட உள்ள இடத்தில் ராட்சத கிரேன் மூலமாக இந்த ஆஞ்சநேயர் சிலை ஆதார பீடத்தில் தூக்கி நிலைநிறுத்தப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படவிருக்கிறது. 22 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை என்பதால் கோவில் கட்டிய பிறகு சிலையை வைக்க முடியாது. அதனால் சிலையை பிரதிஷ்டை செய்ய பிறகுதான் அந்த கோவில் கட்டும் பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக சிற்பி சடகோபன் ஆச்சரிய தகவலை கூறினார்.